இப்போதைக்கு அமெரிக்காவும் கனடாவும் சேஃப் இல்லை. அதெல்லாம் சுத்தமாக சேஃப் கிடையாது. எந்த ஊரும் சேஃப் கிடையாது. ஆஸ்திரேலியாவாக இருந்தாலும் சரி, கனடாவாக இருந்தாலும் சரி. இப்போதைக்கு இந்த போர் ஓய வாய்ப்பு இல்லை. இந்த போரெல்லாம் இன்றைக்கி கமர்ஷியல் சிலிண்டர் விலை ஏறி இருக்குது. ஆமாம், கமர்ஷியல் சிலிண்டர் விலை ஏறினா நமக்கு அஃபெக்ட் ஆகாதா? சதாம் ஹுசேன் தாடி வரைக்கும் தேடி பார்த்தாங்க. அந்த நாட்டில் அவர் ஏதாவது பண்ணிட்டு போகிறார் சார். இவங்களுக்கு என்ன சார்? ஆனால் செல்வி வாயில் நல்லதே வராதுன்னு வேறு வரும். கடனில் பிரச்சனை இருக்கவங்க நான் வெறும் சிம்பிள் பரிகாரம் கொடுப்பேன். அமெரிக்காவை பற்றி முன்னாடியே நீங்கள் ஒரு எச்சரிக்கை கொடுத்தீங்க நம்ம நிகழ்ச்சியிலேயே கூட. இப்போ அதுதான் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த நிலை மாற வாய்ப்பு இருக்கா? இந்த ட்ரம்ப்பினுடைய பிரச்சனையிலேருந்து நம்ம இந்தியர்கள் இல்லை இன்னும் மோசமாக போகும். நிறைய ஜோதிடர்கள் சொல்லுவாங்க உங்ககிட்ட கூட. நான் யாரையும் குறை சொல்லலை, ஒவ்வொருத்தர் ரிசர்ச் அது. கரெக்ட். கடகத்தில் குரு வராரு, கடகத்தில் குரு உச்சமாவார். ஏன்னா சந்திரனுடைய வீட்டில் குரு வரைச்ச உச்சம், பெரிய பவர்ஃபுல்லாக இருப்பார். அவர் இல்லாமல் பார்த்து சனியை வேற பார்க்க போகிறார். விசேஷ பார்வையாக 9ஆம் பார்வையாக குருவுக்கு 5ம் 9ம் விசேஷ பார்வை, 7ஆம் பார்வை சமசப்தமம். குருக்கு ஸ்தான பலம் தான் கெடுதல். ஆனால் அந்த மாதிரி விசேஷம் பார்க்குறச்சு, சனி பார்க்குறச்சு எல்லாம் நிம்மதி ஆகிடும், உலகம் வசந்தமாகிடும், உலகம் ஹாப்பி ஆகிடும். இது சனி ருத்ரதாண்டவம் ஆடுற நேரம். அதாவது குரு வீட்டில் சனி இருந்து ருத்ரதாண்டவம் ஆடுறது. அடுத்தது செவ்வாய் வீட்டில் போய் ஆடுவான் இன்னும் அடுத்த பயிற்சியில். இப்போ குரு வீட்டில் ஆடுறதுக்கே நம்மளால் சமாளிக்க முடியல. ஆனால் அந்த குரு உச்சமாகி சனியை வேற பார்க்குறார். எப்போது? இந்த 29ஆம் தேதியிலேருந்து வாக்கியப்படி, திருக்கணிதப்படி மே 2லேருந்து பார்க்குறார். இந்த உக்கிரமான சனியை உச்சமான குரு பார்க்குறச்ச, குரு ஃபுல் பவர் நான் கொடுக்குறேன் உனக்கு சிஷ்யா, கவலைப்படாத தோழனே, நீ கவலைப்படாத நண்பா, ப்ரோ நான் உனக்கு இன்னும் கொடுக்குறேன், நீ இன்னும் பூந்து விளையாடு, நீ பாட்டு ஜமாய், என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணு, வேலை கீழே இல்லாத ஆக்கு. அமெரிக்காவில் யார் யார் இந்தியன்காரங்களாம் ரொம்ப பணக்காரங்களாம் செட்டில் ஆகிட்டு உட்காந்துருக்கணும், எல்லாரையும் டார்கெட் பண்ணு. புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த நாட்டு மக்கள்லேருந்து இல்லை அந்த நாட்டிலேருந்து இவங்களை வெளில போக சொல்லுங்கன்றது, என் நாடு எனக்குன்றது. இப்போ பங்களாதேஷில் வெஸ்ட் பெங்காலில் நம்ம சொல்கிறோம்ல, கரெக்ட், நீ எல்லாம் போகணுன்றோம்ல. அப்போ அவன் ஏன் சொல்ல மாட்டான்? இல்லீகலாக வரல, நம்ம இல்லீகலாக வரல, நம்ம லீகலாக போயிருக்கோம். உடனே செல்வி பைத்தியமா அவன்லாம் இல்லீகலாக வந்தான்வான். அப்படி கிடையாது. இல்லீகலுக்கூட லீகலாக வந்தவன் மேலே அவ்வளோ காழ்ப்புணர்ச்சி வரும். ஏன்னா நீ டெவலப் ஆனல, நீ பெரிய லெவலில் இருக்கல, பெரிய டாக்டர்ஸ், பெரிய இன்ஜினியர்ஸ், அதுபோல் தப்பான முடிவுகள் எடுப்பாங்க, நிலையற்ற தன்மை ஏற்பட்டுரும். நிறைய இந்தியன்ஸை பப்ளிக்காக இல்லாமல் அவங்கள அசால்ட் பண்ணுறதுக்கு, ஷூட் பண்ணுறதுக்கு, இது பண்ணுறதெல்லாம் பண்ணுவான். இதெல்லாம் நடக்கும். அதனால தான் நீங்கள் கொஞ்சம், நான் எப்போவும் உங்கள் நிகழ்ச்சியில் நான் ரொம்ப 3-4 வருஷமாக கத்தின்னு கிடக்கிறேன். எல்லா நேரத்தில் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கொஞ்சம் இந்தியாவில் வச்சுக்கோங்க, இன்னொரு தொழில் இந்தியாவில் நீங்கள் போய் ஸ்டாண்ட் பண்ணுங்கள், நீங்கள் அங்கே இருந்தாலும் இங்கே ராஜா மாதிரி இருக்கலாம். ஏன்னா வேரியஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம நாட்டில் இருக்குது. சிங்கப்பூரில் இருக்குது, துபாய் அழிஞ்சிருந்தாலும் அது திருப்பி ரீஜனேட் ஆகும். கரெக்ட். ஸோ அதுபோல் உங்களுக்கு வேரியஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் இருக்குது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி எதுவாக இருந்தாலும் எவனையும் நம்பி நம்ம இல்லை, அதுபோல் நீங்கள் பார்த்துக்குங்க. அங்கே பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் 30% பண்ணிக்கோங்க. நான் 2031 வரைக்கும் தான் பார்க்குறேன். 31க்கு அப்புறமா நிறைய உலகம் மாறும். அப்படியா? நிறைய விஷயம் நல்லது நடக்கும். அந்த சமயத்தில் நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கோங்கன்றது. நான் உனக்கு இதோட முடியும்னு சொல்ல. ஸோ இன்னும் ஒரு 4.5 வருஷம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தோம். இப்போதைக்கு அமெரிக்காவும் கனடாவும் சேஃப் இல்லை. அதெல்லாம் சுத்தமாக சேஃப் கிடையாது. எந்த ஊரும் சேஃப் கிடையாது. ஆஸ்திரேலியாவாக இருந்தாலும் சரி, கனடாவாக இருந்தாலும் சரி, சட்டம்லாம் டெய்லி மாறும் சார். நமக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது சார்.
அவங்க வந்து ஒன்றும் பண்ண முடியாது. யூரோப்பெல்லாம் இன்னும் மோசமாயிடும். ம். நீங்கள் லண்டன் சேர்ந்து யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாமே சேர்ந்து நீங்கள் வந்து பவுண்ட்ஸ் கொடுக்குற எல்லாமே, ம். அதே போல் யூரோ கொடுக்குற எல்லா ஊர்லேயுமே நிறைய புரட்சிகள் வரும், நிறைய பாதிப்புகள் வரும். இன்றைக்கி வரைக்கும் அந்த பெட்ரோலியம் இது போர் வரும்னோம். இன்றைக்கி வரைக்கும் நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி கமர்ஷியல் சிலிண்டர் விலை ஏறி இருக்குது. ஆமாம். கமர்ஷியல் சிலிண்டர் விலை ஏறினா நமக்கு அஃபெக்ட் ஆகாதா? நாடு பூரா அஃபெக்ட் ஆகும். எல்லா துறையிலையும் எல்லா துறையிலையும் அஃபெக்ட் ஆகும். சாதாரணமாக தெருவண்டியில் நீங்கள் ஒரு நாளாக எங்கள் அண்ணா நகரில் அப்படி போகிறேன்னா ரோடு கடை பார்த்தீங்கன்னா 1000 கடை இருக்கும். கரெக்ட். இன்றைக்கி வந்து இந்த சிலிண்டர் இல்லாதனால அந்த அந்த கடை இல்லைன்னா கூட பரவாயில்ல, அதை நம்பி அந்த எளிமையான 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு சாப்பிட்ற ஆளுங்களுக்கு கரெக்ட் பெரிய பிரச்சனை. நமக்கு ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் இன்னும் ஒஸ்ட்டாக தான் போகும். யாரும் இதை பற்றியெல்லாம் யோசிக்கிறது இல்லை. மிடில் கிளாஸுக்கோ அப்பர் மிடில் கிளாஸுக்கோ பணக்காரங்களுக்கும் இது பிரச்சனை இல்லை. மிடில் கிளாஸுக்கும் லோயர் மிடில் கிளாஸுக்கு தான் இது பிரச்சனை. இதெல்லாம் இன்னும் நிறைய வரும், மாற்றம்தான். ஆனால் நிறைய அதுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு எப்படி கொரோனாவில் ஒரு அனுபவம் கண்டோம். வீட்டுக்குள்ளேருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கண்ட மாதிரி இனிமேல் சோலார் எனர்ஜி, இவி எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸு, ஸோ இது போலெல்லாம் நிறைய மாற்றங்களை கொடுக்கறது தான் ஒரு வாட்டியும். 2031க்குள் மனிதன் அந்த காலகட்டத்தில் இருந்த மாதிரி தனக்கு தேவையான விஷயத்தை தானே பண்ணிக்கொள்வதற்கு உண்டான அமைப்பை மாற்றிடும். அது நான் கரெக்டாக பார்க்குறேன். நான் சைக்கிள் கூட வாங்கி வச்சுக்கோங்கன்னு, ஏன்னா அது பழகிக்குங்கன்னு. கரெக்ட். ஏன்னா நிறைய பேர் கோவம், அது நானும் தான் வாங்கினேன். முதல்ல ஃபஸ்ட்டு வரல, சரி 2 நாளில் ஓட்டின பிறகு வந்துடுச்சு. அது ஒரு ஹாப்பி ஆகிடுச்சு. ஸோ டெய்லி கொஞ்சமாவது சுற்றிடுறது. ஸோ எப்படியா இருந்தாலும் நமக்கு தெரியாது, அது தெரியும், இன்னும் கொஞ்ச நாள் தெரியும். இந்த போர், இந்த யுத்தம்லாம் மாறாது. இப்போ வந்து அமெரிக்கா இல்லாமல் வேறு நாடுகளுக்குள்ளே வரும், அடிச்சுக்கினே இருப்பானுங்க. இப்போதைக்கு இந்த போர் ஓய வாய்ப்பு இல்லை. இந்த போரெல்லாம் வந்து நம்ம சொல்கிறோம் வேறு நாட்டில் அடிப்பானுங்க. ஸோ ரெஸ்ட்லெஸ்ஸாக தான் வச்சுப்பாங்க. நான் என்ன கேட்குறேன் சார், ஈரான் அணு ஆயுதம் வச்சுருக்குன்னாங்க. இப்படி தான் நான் என்ன கேட்குறேன், ஈராக்கு வச்சுருக்குன்னாங்க. சதாம் ஹுசேன் தாடி வரைக்கும் தேடி பார்த்தாங்க. அந்த நாட்டில் அவர் எதாவது பண்ணிட்டு போகிறார் சார், இவங்களுக்கு என்ன சார்? தாடியெல்லாம் தேடி பார்த்து கட்சியில் தூக்கில் போட்டது தான் மிச்சம். இது வரைக்கும் ஈராக்கில் ஏதாவது ஒரு அணு கண்டுபிடிச்சாங்களா? ஈரான் பண்ணியிருக்காங்கண்ணா. ஈரானை வந்து 40 வருஷமாக அவனை தடைப்படுத்திட்டேன், ஒன்றுமே இல்லைன்னு அவன் வேலையை பார்த்துட்டு இருந்தான். அவனை அடின்னு அடித்தான். அவன் என்ன பண்ணான், உனக்கு யாரெல்லாம் இடம் கொடுத்தானோ அவங்களெல்லாம் அடித்தான். இதை நீ இந்த ரிட்டனை எதிர்பார்க்கல. கரெக்ட். ஒரு மன்னரை கொண்டுட்ட, இதோட முடிஞ்சிடும். மறுநாள் ட்ரம்ப் என்ன போட்டார், everything ஓவர், finished, within 12 hours war is over. இன்னும் குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஐ ஆம் த கிரேட்டஸ்ட் கிரேட்னாரு. புதுசாக வந்தவங்க, அவராவது கொஞ்சம் சாந்தமாக இருந்தார் பழைய மன்னர். இவங்க எல்லா ரூட்லேயும் எல்லா டார்கெட்லேயும் பண்ணி இவங்களுக்கு, அதாவது உங்கள் வீட்டுக்கு நான் காவல் போட்டு சம்பாதிச்சிருந்தேன். அமெரிக்காக்காரர் வந்து சம்பாதிச்சுட்டு எல்லாமே சம்பாதிச்சுட்டு, அமெரிக்கன்ஸ் எல்லாம் நல்ல லக்ஸுரிஸ், அமெரிக்கன் இருக்கிற ஏரியாவில், துபாயில் அமெரிக்கன்ஸுடைய படை இருக்கிற ஏரியாவில், குவைத்தில் இருக்கிற இடத்துல யாருமே அலௌடு இல்லை. தனி ராஜ்யம் தர்பார் பண்ணியிருந்தாங்க. பணமும் கொட்டி கொடுத்துருந்தாங்க. கரெக்ட். எல்லாமே பயந்து ஓடி, ஐயோ நீ வேணவே வேணாம், ஏன்னா நீ என்றைக்காக இருந்தாலும் இனிமேல் எங்களுக்கு ஆபத்துன்னு சொல்லி, இப்போ அந்த துட்டையும் போய் டாலரில் போடுறத சைனாக்காரங்க உள்ளே வந்து அவங்க எக்கனாமி டெவலப் பண்ணி எண்ணில் வாங்கி, எல்லாமே எப்படி மனிதனுடைய வக்கரம் தானே. அதே ஈரானோட நல்லா ஜாலியாக போயிருந்தா இந்த உலகத்தில் இல்லைல்ல. பேராசை, பெருநஷ்டம். இது போல் எப்ஸ்டன் ஃபைலுக்காக ஒரு சண்டை, அடுத்து என்ன ஃபைல் வரும்னு தெரியாது. ஸோ இதுக்காக ஓடின்னு தான் இருக்கும். என்ன 2031 வரைக்கும் என்னை திட்டினாலும் பரவாயில்ல, ஏன்னா செல்வி வாயில் நல்லதே வராதுன்னு வேறு வரும். கிரகம் இப்படி தான் வைக்கும். எல்லா ஊர்களுக்கும் அது பாதிப்பு இருக்கும்.
இப்போ ஈரானில் நடக்கிறதுனால நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம், ம். எவ்வளோ வெளிநாடுகளெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆமாம். இந்த இளைஞர்கள் இந்த ஜோதிடத்தெல்லாம் எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லை, ஜோசியத்தை வந்து ஒரு கைடாக வச்சுக்கணும். நான் பாலகுமரன் ஐயா சொல்வார், ம். ஜோதிடம் சொல்பவன் இதம் சொல்பவன் சூத் செய்யர். உங்களுக்குன்னு வேணும்னா ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்துக்கலாம். 3 வருஷம் திசையை அலசி ஆராய்ச்சிக்கலாம். எந்தெந்த பீரியடு நல்லது நடக்கும் நல்லது நடக்காதெல்லாம் எழுதி வச்சுக்கலாம். அந்தந்த பீரியடில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கலாம். அதுக்காக ஜோசியத்தையே நம்பி நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு டைம் சரியில்லைன்னு கூட பொண்டாட்டி கூட பேசாமல் இருக்கிறவங்களாம் இருக்கான். ஆமாம். அதெல்லாம் இல்லாமல் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் மந்திரங்கள் உண்டு, தெய்வ பலம் உண்டு. நான் மந்திரங்கள் வந்து நம்ம கற்றுக்கணுன்னு அவசியப்பட மாட்டேன். அந்தந்த மந்திரங்களை நம்மளை சுற்றி எங்காவது ஒரு இடத்துல ஓட விட்டுட்டிங்கனாவே போதும்னு நினைக்கிறேன். டேப்பில் ஓட இருந்தால் கூட ஓகே. ஆமாம், நான் ஃபோன்லேயே ஓட சொல்லிடுவேன். தட்டினா யூடியூப்பில் வந்துட போகுது. அதை வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக அழகாக லூப்பில் போட்டு விட்டிங்கன்னா ரிப்பீட்டடாக ஓடும். அந்த வைப்பே நம்மளை காப்பாற்றும். கண்டிப்பாக கோயில்களுக்கோ சர்ச்சுகளுக்கோ மாஸ்க்குகளுக்கோ போகிறது வந்து அது இந்து மதத்துக்குன்னு சொல்ல, எந்த மதமாக இருந்தாலும் ரெகுலராக நீங்கள் போய் உட்காந்திங்கன்னா அந்த ஒரு வைப் நல்லது கிடைக்கும். சிலருக்கு பார்க்கில் போனால் கூட கிடைக்கும். ஆமாம். ஸோ அந்த பார்க்குக்கு போகிறதுக்கு கூட நல்ல வைப், அது கூட கோயில் நினச்சிக்கணும். ஜிம்முக்கு போகிறவங்களுக்கு சிலவங்களுக்கு வரும், நீங்கள் பார்க்க மாட்டோம் நம்புவீங்க, நம்ம தெரியாது. சிலவங்க ரெகுலராக ஜிம்மு போவான், ஒரு நாள் போகலன்னா அவனுக்கு ஏதோ பைத்தியம் பூச்சி மாதிரி ஆகிடும். கரெக்ட். ஸோ அதெல்லாம் உங்கள் கோயில் மாதிரி நினச்சிக்கணும். சிலவங்க லைப்ரரி ரெகுலராக போவாங்க படிக்கிறது. ஆமாம், இது பாரு. அதே போல் சில ஃப்ரெண்ட்ஸு இருக்கிற இடத்துல டெய்லி போய் உட்காந்து ஒரு டீ சாப்பிட்டு வருவாங்க. இதெல்லாம் நிறுத்திக்கக்கூடாது. இந்த ஃபுல்லாக வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டா, ரீல்ஸு எனக்கு கூட சம்டைம்ஸ் வருது இந்த அடிக்ஷன். நான் வந்து ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, 3 ஷூட்டு 4 ஷூட்லாம் கொடுப்பேன் நான். நிறைய பேர் கேட்பாங்க, இதில் என்ன இருக்குது, உனக்கு எதாவது பைசா வருதான்னுவாங்க. நீ ஏன் சேனல் இன்னும் நான் ஆரம்பிக்கிறத பற்றி இல்லை, நீ ஏன் இவ்வளோ நாள், நான் 33 வருஷமாக சிலருக்கு பண்ணிட்டுருக்கிறேன். அங்கே நான் எப்படி இருக்கணும் அதே போல் தான் எல்லாருக்கும் அன்பில் தான் இருக்குது. ஒரே ஒரு கார்ப்பரேட்டு நிறுவனம் மட்டும்தான் எனக்கு இது கொடுக்குறது. ஆனால் அது கார்ப்பரேட் பாலிசி, செல்வி நீங்கள் வாங்கலைன்னா அது வேறு யாராவது எடுத்துப்பாங்கன்னு சொல்லி அது. மற்றபடி எல்லாருக்கிட்டையும் நான் நட்புக்கு தான் வருது. ஏன் இவ்வளோ டெடிக்கேட்டட், இவ்வளோ வருத்திக்கிறது இல்லை. ஒர்க்கை நேசிக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்க்கை நேசிக்கும். அந்த சேனல்லே அதே தான் சொன்னேன், இந்த சேனல்லே இதே தான் சொல்லுவேன், அப்படி கிடையாது. அந்த சேனலில் சொல்கிறச்ச நமக்கு ஞாபகம் வராத விஷயம் இந்த சேனலில் வரும். கரெக்ட். இப்போ ஒரே மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம்னு இருக்குனாலும், குரு பயிற்சி பலன் நம்ம சொன்னாலும், தெய்வ பலங்கள் வேணும்னா தெய்வ பரிகாரங்கள் ஒன்றா கொடுக்கலாம். ஆனால் பலன் சொல்லிக்கினே இருக்குச்சு நம்ம மைண்ட் வந்து இந்த பலன் இந்த ராசிக்கு அப்ளை பண்ணலையே நீ வரும். ஸோ அந்த புதுசாக சொல்கிறச்ச என்னை ஃபாலோ பண்ணுறவங்க, இது கூட இருக்குது போல் இருக்குதுன்னு அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும்னு நம்புவேன். ஸோ அதனால தான் எனக்கு வந்து இந்த பேரெல்லாம் இனி வர வேண்டாம், செல்வின்னா தெரியும். ஸோ எப்படி சித்ரா லக்ஷ்மண் அண்ணன்னா ஒரு ஃபேஸோ ஒரு படத்துலேயே உங்களுக்கு வந்துடுச்சு. எனக்கு பாஸ்கரனில் உங்களுக்கு வந்து இன்றைக்கி வரைக்கும் அது சுப்பு நிறைய வாட்டி சொல்லுவார், எனக்கு நிறைய நண்பர்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு வாட்டி வந்துட்ட பிறகு நம்ம பேர் புகழெலாம் எங்கே பார்த்தாலும் தெரிய போகுது. கரெக்ட். இந்த பேர் புகழை வச்சுன்னு சோறு கிடைக்காது. உண்மை. அதனால் நான் என்ன சொல்கிறதுன்னா, யங்ஸ்டர்ஸ் வந்து ஜோசியத்தை வந்து கைடாக வச்சுக்கிறது. சில நெகட்டிவ் சில திசையில் வரும். அந்த சமயத்தில் யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டா ரொம்ப நல்லது அவங்களுக்கு. அதை மீறி தப்பு நடந்துச்சுன்னா அது தெய்வ செயல், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் பேசிக்காக எனக்கு என்னென்னா, ஒரு ஜாதகத்தில் ஒரு தெய்வம் வந்து ஏதோ ஒரு தெய்வம் வந்து வேல்யூபுளாக ஹெல்ப் பண்ணும். அது வந்து அந்த கரெக்டான ஜோசியர்கிட்ட போயிட்டிங்கன்னா 100 கோயிலை கும்புறதோட அந்த ஒரு தெய்வ மந்திரம் போதும். உங்களுக்கான தெய்வம் எதுன்னு அடையாளம் கண்டுபிடிக்கும். உனக்கான எது தெய்வ பலம், எந்த குரு உனக்கு நல்லா இருப்பார்,
அவங்கள பிடிச்சிக்கிறது. இப்போ குங்குமப்பூ கூட சிலருக்கு லக்கு கொடுக்கும், ம். ஞாபகம் வச்சுக்கணும். டெய்லி குங்குமப்பூ போட்டு தண்ணி குடின்னுவேன், அவங்களுக்கு தெரியாது அது. ஆனால் அவங்களுக்கு வந்து பெரிய லக்கு கொடுக்கும். ஓ. அந்த காலத்தில் குங்குமப்பூ வந்து கர்ப்பிணிங்களுக்கு கொடுப்பாங்க. ஆமாம், குழந்தை சிவப்பாக பிறக்கும். அது கிடையாது, அது சிவப்பாலாம் பிறக்காது. அந்த குங்குமப்பூ வந்து குருவுடைய குருவுடைய பிரீத்தி அது. ஓ. அந்த குழந்தைக்கு கொடுக்க கொடுக்க குரு ஆசீர்வாதம் வந்துடும். ஓ. 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 குரு ஆசீர்வாதம் வந்த பிறகு அந்த குழந்தை வெளி உலகத்துக்கு வரச்ச அந்த குழந்தைக்கு எந்த பாதகமும் வந்தாலும் அந்த குரு ஆசீர்வாதம் ஏற்கனவே வயிற்றில் வச்சு வாங்கினால வரும். ஸோ நீ வந்து குரு ஆசீர்வாதம்னா சாப்பிட மாட்டான். குழந்தை வெள்ளையாக பிறக்கணுன்னு தான் தாய்மார்களுக்கு என் குழந்தை வெள்ளையாக பிறக்கணும், என் குழந்தை அதில் ஒரு இது வச்சுத்தான். இதில் ஒரு சுயநலத்தில் ஒரு பொதுநலம். ஸோ இது போல் நிறைய விஷயங்கள் இருக்குது, சூட்சம பரிகாரங்கள் உண்டு. ஆனால் அதில் சிம்பிள் ரெமெடி, அது பண்ணாவே போதும். ஒரு தெய்வ வழிபாடுன்றது ரொம்ப பவர். அது 100 கோயிலுக்கு போகிறச்ச ஏக குரு சர்வ ஜெயன்றாங்க. நான் கூட நிறைய குரு கோயிலுக்கு போவேன். ஆனால் எந்த கோயிலுக்கு போனாலும், சாய்பாபா கோயிலில் போனாலும் என் குருநாதர் ராகவேந்திரான் தான் கும்பிடுவேன். ஸோ அங்கே என் குருவை கொண்டு வந்துடும். அதெல்லாம் வந்து ஒரு ஈஸி வே. அதே போல் தெய்வ பலங்கள், அதே போல் நவகிரக கோயில்களுக்கு வந்து வருஷத்துக்கு எல்லா கோயில்களுக்கும் போகாமல் நமக்கு எந்த கிரகம் கஷ்டமாக இருக்குது அந்த கிரகத்துக்கு மட்டும் போய் உட்காந்துட்டு வர்றது, அதெல்லாம் பெரிய பலத்தை கொடுக்கும். அதெல்லாம் ஆத்ம ரீதியான விஷயம். ஜோதிடத்தில் சிம்பிள், நடக்கிறது தான் நடக்கும். நீ எந்த கோயிலுக்கு போனாலும் நடக்காதெல்லாம். அப்போ அபிராமி எதுக்கு வந்து பௌர்ணமி மாறுச்சு? திருக்கடையூரில் அபிராமி அந்தர் கொடுத்த அபிராமி அந்தாதி பாடலில் ஒரு பாடலுக்கும் ஏன் இருக்குது? கடனில் பிரச்சனை இருக்கவங்க நான் வெறும் சிம்பிள் பரிகாரம் கொடுப்பேன். உன் கஷ்டம் தீர்றதுக்கு நம்ம முன்னோர்கள் கொடுத்துட்டாங்க லட்சக்கணக்கான பாடல். கந்தசஷ்டி கவசம் சொன்னால் அல்லது கேட்டால் நம்ம கரெக்டாக இருக்கணும். நரசிம்மர்கிட்டே போக மாட்டாங்க நிறைய பேர், பயம். ஏன்னா நரசிம்மர் தான் நமக்கு பாதுகாப்பு. நரசிம்மர் கவசம் கேட்க 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 ஆட்டே போகிறது எவனன்னு பார்க்க வேண்டியது. அப்புறமா போயிட்டு கோயிலுங்களுக்கு நிறைய எதுக்கு பண்ணுறேன்? இந்த ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 50 ஆண்டுகளில் ஏதாவது மாற்றம் இருக்கா? அந்த காலத்தில் எல்லாமே பொத்தி ரகசியங்கள் வச்சாங்க. இப்போ ரகசியமே கிடையாது, திறந்த வெளி.